மதியம் உணவுக்குப் பின் பர்வதம் படுக்கையை விரித்து படுத்துவிட்டாள். மத்தியானம் ஒரு அரை மணி நேரமாவது குட்டித் தூக்கம் போடும் பழக்கம் அவளிடம் இருந்தது. வசுந்தராவின் தந்தை வேலைக்குப் போய்விட்டு இருந்தார். சங்கர் இன்னும் பள்ளிக்கூடத்திலிருந்து வரவில்லை. வசுந்தரா வழக்கம் போல் நாவலை எடுத்துக்கொண்டு ஜன்னல் அருகே அமர்ந்தாள். புத்தகத்தை விரித்தாள். எழுத்துக்களுக்கு பதில் தியாகராஜன் தான் தெரிந்தான். அவள் சாரி என்றாள். டப் டப் என மோட்டார் சைக்கிள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அவள் ஜன்னலுக்கு வெளியே பார்த்த அதே சமயம் மோட்டார் சைக்கிளில் இருந்து தியாகராஜனும் அவளை பார்த்தான். வசுந்தரா அவனை பார்த்து அழகாக புன்னகைத்து, இன்று ஏன் இத்தனை சீக்கிரம் என்ற சைகையால் கேட்டாள். எல்லாம் உனக்காகத்தான், உன்னை பார்க்க வேண்டும் என தோன்றியது, ஓடோடி வந்துவிட்டேன் என்னும் அவனும் சைகையின் மூலமாக தெரிவித்தான். காலை முதற்கொண்டு தவித்து கொண்டிருந்த இருவருடைய மனமும் அமைதி கொண்டன. கோயிலுக்கு வரியா வசு? வீட்டின் காம்பவுண்ட் சுவர் பக்கம் நின்று கேட்டாள் இந்துமதி. கோயிலுக்கா? இப்ப வா. சரியா போச்சு. இன்று ராமநவமியில, போய் உற்சவம் பார்த்துட்டு வருவோம். உற்சவம் ராத்திரியிலேயே இருக்கும். அப்ப திரும்பவும் போவோம். இப்போ தேர் அலங்காரம் பார்த்துட்டு வருவோம். அந்த சிற்றூரில் மற்ற கிராமங்களில் இருப்பது போன்ற பல பழக்கங்கள் பெண்கள் மீது கட்டுப்பாட்டை திணித்திருந்தன. பெண்கள் வீட்டுக்கு வெளியே அனாவசியமாக போகக்கூடாது. தெருவில் குனிந்த தலை நிமிராமல் நடக்கக்கூடாது. இடுப்பு சதை தெரியாமல் சேலையை இழுத்து மூடிக்கொள்ள வேண்டும் என்பன போன்ற பல கட்டுப்பாடுகள் இருந்தன. இவைகள் கூட பரவாயில்லை. ஆனால் வீட்டுக்குள் கூட வெளியே கேட்கும்படி உரத்த குரலில் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் வாழ்க்கையின் உற்சாகத்தையே கட்டுப்போடுபவையாக இருந்தன. பெண்கள் தாராளமாக போய் வர அனுமதிக்கப்பட்ட இடங்கள் பள்ளிக்கூடமும் கோவிலும் தான். பெண்கள் வாசகசாலைக்கு செல்வதை கூட அவ்வூரார் விரும்புவதில்லை. கட்டுப்பாடுகள் எல்லோருக்கும் தேவையானதுதான். பெண் ராக்கெட்டில் பயணம் செய்து சந்திரனில் இறங்கிவிட்டு வந்திருக்கும் இந்த காலத்திலும் பெண்களுக்கு என தனி கட்டுப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல என்பதை பெண்களும் உணர்ந்தே இருந்தார்கள். ஆனால் ஊரில் யாருக்கும் திருமணம் என்றாலோ, பள்ளிக்கூடத்திலோ, கோவிலிலோ, திருவிழா என்றாலோ வாலிப பெண்கள் உற்சாகத்துடன் கலந்து கொள்வார்கள், கிடைக்கும் சுதந்திரத்தை அனுபவிக்க. கோயிலுக்கு போகும் வழியில் இந்துமதி வழக்கம் போல் சலசலவென பேசிக்கொண்டு வந்தாள். ஆனால் இன்று அவளுடைய பேச்சு கவலை தருவதாக இருந்தது வசுந்தராவுக்கு. ஏனெனில் அவளுடைய பேச்சு அவர்கள் சந்தித்த மோட்டார் சைக்கிள் காரனை பற்றியதாகவே இருந்தது. கோயில்ல சாமி கும்பிட்ட பின் அப்படியே லைப்ரரிக்கு போயிட்டு வருவோம் என்றாள் இந்துமதி. புஸ்தகம் எங்கடி கொண்டு வந்திருக்கோம் என, நான் இன்னும் வாசிக்கவே முடிக்கல. நானும் இங்க வாசிச்சேன். இப்பெல்லாம் புஸ்தகத்தை ஒழுங்கா வாசிக்கவே முடியல. புஸ்தகத்தை திறந்தா அவன் முகம்தான் தெரியுது. லைப்ரரி பக்கம் அவன் வருவாரான்னு பார்க்கத்தான். அவனா? யாரடி? விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதாவின் கணவன் யாருன்னு தெரியாதவனை போல் வசுந்தராவும் அவள் ஒவ்வொரு தடவையும் அவன் என்று செய்தாள். குறிப்பிடும் பொழுது அந்த அவன் எவன் என்று குழம்பவே, அவன் தாண்டி உன்னை மோட்டார் சைக்கிளில் இடிச்சு தள்ளிட்டு போனான் பாரு, அவன்தான். அவனுடைய அழகான முகமும் வசீகரமான புன்னகையும் என்ன கொள்ளை அடிச்சிருச்சுடி என்ற இந்துமதியின் கண்கள் ஒருவித பரவசத்துடன் பரபரப்புடன் அவன் எங்கேயாவது தென்படுகிறானா என்று அங்கும் இங்கும் தேடின. அவளுடைய குரலிலும் பார்வையிலும் இருந்த மயக்கம் வசுந்தராவை அச்சுறுத்துவதாக இருந்தது. ஏய், என்னடி உளர்ற? ஊர் பேர் தெரியாத ஒருத்தனை பார்க்க இப்படி துடிப்பது சரியில்லை. இது வெறும் துடிப்பு இல்லை வசு. அவன் மேல் எனக்கு ஒரு கிக், அதாவது காதல். பைத்தியம் என்றால் திடுக்கிட்டு போன வசுந்தரா. அவன் யாரோ, எப்படிப்பட்டவனோ. இப்படியெல்லாம் நினைக்காதே. கோயிலுக்கு போயிட்டு பேசாம வீட்டுக்கு போயிடலாம். அவன் யார், எப்படிப்பட்டவனுங்கிறதையெல்லாம் நான் தெரிஞ்சிக்க விரும்பல. அவனை நான் விரும்புகிறேன். பார்க்க பேச துடிக்கிறேங்கிறது தான் சத்தியம் என்றாள் இந்துமதி உறுதியான குரலில். வசுந்தராவின் மனதில் கலவரம் உண்டாயிற்று. கடவுளே, இது எதில் போய் முடியுமோ? அவர்கள் கோயிலை அடைந்த பொழுது தீபாதரனை முடிந்திருந்தது.
கடவுளை வணங்கிவிட்டு வெளியே வருகையில் கோவில் சுவரில் செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்களை பார்த்தாள் வசுந்தரா. ஸ்ரீராம் தன் மனைவி சீதா பிராட்டியின் மீது கனிவான பார்வையை தெளித்தபடி நின்றிருந்தார். ஒரு சக்கரவர்த்தி தான் எத்தனை தெய்வீக கலையுடன் தோன்றுகிறார். இது அவருடைய கம்பீரமும் கனிவும் கொடுத்த வரமல்லவா என்று நினைத்தாள் அவள். இம்மாதிரி தெய்வத்தன்மை பெற்றவர்களே வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். அன்பு, சத்தியம், ஒரு பத்தினி விரதம் இவைகளை கொண்டிருந்ததும் ஸ்ரீராம் கடைசியில் தனிமையில்தான் வாட வேண்டியிருந்தது. மனைவி சீதா பிராட்டியின் துணையும் ஆதரவும் கடைசி வரை அவருக்கு கிடைக்கவில்லை. எல்லோரும் சீதா பிராட்டியின் தீக்குளிப்பு பற்றி பேசுகிறார்களே ஒழிய மனைவியை பிரிந்து ஸ்ரீராம் தனிமை நெருப்பில் எத்தனை காலம் எரிந்து துடித்திருப்பார் என்பதை நினைத்து பார்க்கிறார்களா? வசுந்தராவின் ஒரு மனம் இப்படி நினைத்தாலும் இன்னொரு மனம் சொல்லிற்று, ஸ்ரீராமன் தானே மனைவியை காட்டுக்கு அனுப்பினார். தான் செய்த தவறுக்கு தானே தண்டனை அனுபவித்தார். ஆமாம், அவர் கடவுளின் அவதாரமாயிற்றே. ஏன் இந்த தவற்றை செய்தார்? அவர் கடவுளின் அவதாரமாயினும் மனித பிறவி எடுத்து ஒரு நல்ல மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பது காட்டினார். சாமானிய மனிதன் செய்யும் தவறுகளை அவர் செய்தது இயல்புதானே. ஒருவேளை தனி வாழ்க்கையும் அரசியல் அல்லது பொது வாழ்க்கையும் ஒன்றாக போட்டு குழப்பக்கூடாது என்பதை மக்களுக்கு உணர்த்ததான் அப்படி நடந்து கொண்டாரா? வசுந்தராவின் மனம் இரண்டாக பிரிந்து நின்று சர்ச்சை செய்தது. கோயிலை விட்டு வந்ததும் இந்துமதி கோயில் பிரகாரத்தை சுற்றச் செல்ல வசுந்தரா கோயில் படிகளில் அமர்ந்து வேடிக்கை பார்க்கலானாள். அப்பொழுதுதான் தெய்வானை கண்களில் கண்ணீருடன் ஏதோ புலம்பிக் கொண்டு கோயில் பிரகாரத்தை சுற்றுவதை கவனித்தாள். வசுந்தராவுடன் பள்ளியில் படித்த சாந்தாவின் தாய்தான் தெய்வானை. இவள் ஏன் அழுகிறாள் என்று புரியாமல் அவள் பார்த்து கொண்டிருக்கையில் சாந்தா அங்கே வந்தாள். ஏன் வசுந்தரா, நீ கள்ள சுத்த போகல என்று விரக்தியுடன் கேட்டாள். என்ன சொல்கிறாள் இவள்? கல் என்றா? என்னடி அப்படி பாக்குற? நீ சுத்தலையான்னு கேக்குற. உனக்கு நல்ல புருஷன் சீக்கிரம் கிடைக்க வேண்டாமா? எனக்கு இந்த கல் மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லை. அதான் எனக்கு பதிலா அம்மா சுத்துறாள். கதறி அழுதுகிட்டே சுத்துறாள். அதான் கல்லாச்சே. அம்மாவின் கண்ணீர் அதை எப்படி கரைக்க போகுது? சொல்லிக்கொண்டே சென்ற சாந்தாவின் குரலில் கோபமும் ஆத்திரமும் இருந்தன. எத்தனைதான் வருத்தம் இருந்தாலும் கடவுளை பற்றி இப்படியெல்லாம் பேசாதே என்று சொல்ல விரும்பினாள் வசுந்தரா. ஆனால் நினைத்து பார்த்த பொழுது அவள் தன் கோபத்தை உரிமையுடன் ஆண்டவன் மேல் கொட்டுகிறாள். அவர்கள் இடையே நான் நுழைவது சரியல்ல என்றும் தோன்றியது. நாம் அன்பு செலுத்துபவர்களை தான் கோபித்துக் கொள்கிறோம். கொஞ்சுவதும் இறைஞ்சுவதும் ஆண்டவனிடம்தான். பிணங்கி சண்டை போட்டுக் கொள்வதும் அவனிடம்தான். அவள் அவனை கல் என்பதால் அவன் கோபித்துக் கொள்ளப் போவதில்லை. அவன்தான் எல்லாம் அறிந்தவனாயிற்றே. அதே சமயம் அவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்ட இந்துமதி சூழ்நிலையின் கனம் தெரியாமல், ஹை சாந்தா, எப்படி இருக்க என்று உற்சாகத்துடன் கேட்டாள். இருக்க, பெத்தவளுக்கு பாரமா என்றாள் சாந்தா கசப்புடன். என் கழுத்துல எப்பொழுது தாலி ஏறும்னு அம்மா கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கா. கட்டிக்க போறவனுக்கெல்லாம் பணமும் நகையும் வேணும். அத ஆண்டவன் தரமாட்டானே கோயில்ல வந்து தவம் இருக்கிறா. இந்த ஆம்பளைங்க தான் என்ன செய்வாங்க? பெத்தவங்க டிமாண்ட் பண்றத பொண்ணுங்க வீட்டுக்காரங்க கொடுக்க முடியலன்னா இந்த ஆம்பளைங்க பேசாம பெத்தவங்க முன்னால ஆட்டுக்குட்டியா மடிஞ்சு உட்கார்ந்துடுறாங்க. உனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பாண்டி. வேலை வரும்போதே உன் கல்யாணம் நடக்கத்தான் போறது என்றாள் இந்துமதி ஆறுதலாய். அப்படி ஒரு ஆசையை நான் வளர்த்துக்கல. என்னை படைச்சவன் என்னை மறந்துட்டான். எனக்குன்னு ஒருத்தனை படைக்கவும் மறந்துட்டான். அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படல. நான் கல்யாணத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கல. சொல்ல போனா இந்த வரதட்சணை டிமாண்ட் கல்யாணத்துக்கு மேல வெறுப்ப உண்டாகிடுச்சு. நான் கவலைப்படுறதெல்லாம் என் அம்மாவுக்காக தான். என்னை தள்ளி விட்டதானே என் பின்னால வரிசையா நிக்கிறாங்களே என் தங்கச்சிங்க. அவங்களுக்கும் ஒரு வழி செய்ய முடியும்னு அம்மா தவிக்கிற தவிப்பதான் பார்க்க சகிக்கல. அதற்கு மேல் அவளிடம் என்ன பேசுவது என்று அந்த இரு தோழிகளுக்கும் புரியவில்லை. மௌனமாக அவர்கள் அமர்ந்திருந்தனர். வசுந்தராவின் மனம் கனத்து போயிருந்தது. எனக்கென ஒருத்தனை படைக்க மறந்துட்டான் என்ற சாந்தாவின் வாக்கியம் மனதில் வலியை உண்டாக்கியது. என் நிலையும் இப்படித்தானே? நானும் சாந்தாவை போல் திருமணம் ஆகாமலே இருந்துவிடப் போகிறேனோ என்று நினைக்கையில் உடலெங்கும் நடுக்கம் ஊடுருவி சென்றது.
இருவரும் வாசகசாலை செல்லும் சாலையில் நடந்து கொண்டே இருந்தனர். வசுந்தராவின் மனம் பலவித எண்ணங்களால் அலங்கழிக்கப்பட்டு இருந்தது. இவளைத்தான் கட்டிக்க போகிறேன் பெற்றவர்கள்கிட்ட சொல்லும் தைரியம் உங்களுக்கு இருக்கா தியாகு? இல்லைன்னா நீங்களும் அம்மா முன்னால வாய் திறக்காமல் வெறும் ஆட்டுக்குட்டியா இருந்துட போறீங்களா? ஏ வசு, அங்க பாரு என்று திடீரென்று கூவினாள் இந்துமதி. அவள் சுட்டிக்காட்டிய இடத்தில் மரம் ஒன்றில் கட்டப்பட்ட ஊஞ்சல் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. சில சிறுவர்களும் சிறுமிகளும் அதில் அமர்ந்து ஆட போட்டி போட்டு கொண்டிருந்தனர். அந்த ஊஞ்சல் இருவருக்குமே பால பருவ நினைவுகளை தந்தது. அவர்கள் சிறுமிகளாக இருந்த பொழுது இந்துமதியின் வீட்டு கொல்லையில் ஊஞ்சல் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. அதில் அமர்ந்து ஆட இந்துமதி, வசுந்தரா, தியாகராஜன் 3 பேரிடையே தினமும் போட்டியும் சண்டையும் நடக்கும். ஊஞ்சல் முழுவதும் தான் மட்டும் தனியாக ஆக்கிரமித்து கொள்ள துடிப்பான் சிறுவன் தியாகராஜன். என்னை ஆளுக்கு 20 தடவை ஆட்டி விடுங்கள், நான் உங்களை 10 தடவை ஆட்டி விடுவேன் என்பான். எங்களுக்கு மட்டும் 10 தடவை ஏன்? அட மண்டுகமே, ஆளுக்கு 10னா 2 10 20 தானே என்று அவர்களை முட்டாளாக்கி விடுவான் அவன். அவன் ஆடும்போது எண்கள் மெல்ல மெல்ல நகரும். 1 2 2 2 ஏய் 3, ஆமா 3 4 5 5 என்ற 5லேயே முடங்கி கிடக்கும். அதை இழுத்து பிடித்து மேலே தள்ளுவதற்குள் 2 சிறுமிகளுக்கும் மூச்சு இறைக்கும். ஆனால் அவர்கள் ஆடும் பொழுது மட்டும் ஒவ்வொரு எண்ணும் தாண்டி குதித்து ஓடும். 5 வருவதற்குள்ளே 10 எண்ணி முடித்து விடுவான். போதாதற்குரிய மிக வேகமாக ஊஞ்சலை ஆட்டி அவர்களை அலற வைப்பான். மெல்ல மெல்ல ஆட்டு, பயமா இருக்குல்ல, இனி ஊஞ்சல் ஆடுவியா என்று கேட்டு 2 சிறுமிகளும் ஆடமாட்டேன் என்று வாக்குறுதி அளித்த பின்னரே ஊஞ்சலின் வேகத்தை குறைப்பான். என்ன யோசிக்கிற வசு, நாம இருந்து ஆடுவோமா? சே, யாரும் பார்த்துட்டு போகட்டும், ஊஞ்சல் ஆடுவது பாவமா என்ன என்று சொல்லி வசுந்தராவை இழுத்து கொண்டு ஊஞ்சல் அருகே சென்றாள். ஏ வாண்டுகளா, படிக்காம என்ன விளையாட்டு, போய் படிங்க, போங்க போங்க என்று சிறுவர்களை விரட்டிவிட்டு ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டாள் இந்துமதி. ஆட்டுடி, அருந்து விழுந்துற போகுது என்று சொல்லிக்கொண்டே ஆட்டி விட்டாள் வசுந்தரா. வேகமா ஆட்டு என்றாள் இந்துமதி உற்சாகத்துடன். அவளே தன் காலால் தரையை உந்தி தள்ளி வேகம் சேர்த்தாள். ஊஞ்சல் உயிரை எழுப்பிய பொழுது அவளுடைய உற்சாகம் அளவு கடந்து போயிற்று. ஆனால் அந்த உற்சாகம் சட்டென வடிந்து சடசட என மரக்கிளை முறியும் சத்தம் கேட்க இருவரும் அரண்டு போயினர். மரக்கிளை முறிந்து ஊஞ்சல் கீழே வேகமாக வர பதட்டத்துடன் இந்துமதி கீழே குதித்தாள். அச்சத்தின் வயப்பட்டவளாய் கண்களை இருக்க மூடிக்கொண்டு குதித்தவள் மெத்தென எதன் மீதோ விழுந்தாள். என்ன இது, மெத்தையா? ச, இங்கே இவளுக்காக யார் மெத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள்? வேறு என்ன, புல்தரையா? புல்தரையை இங்கே இதற்கு முன்னால் பார்த்ததில்லையே. பின்ன என்னதான் இந்த மெத்? சட்டென கண்களை திறந்து பார்த்த இந்துமதி முதலில் திகைத்தாள். பின்னர் நாணம் கொண்டாள். அவளை தன் 2 கைகளிலும் ஏந்தி கொண்டிருந்தான் அவன். சட்டென கீழே குதித்த அவளிடம், இதென்ன ஸ்டண்ட் என்று கேட்டான் அவன். வாயில் சொற்கள் வராமல் தத்துப்பித்த என உளறினாள் இந்துமதி. நான் ஊஞ்சல் என்றவள் அதன் பின் உளரவும் முடியாமல் பேச்சற்று போனாள். யாரை பார்ப்பதற்காக அந்த பக்கம் வந்தாலோ, யாரை பார்க்க வேண்டுமென துடித்து கொண்டிருந்தாலோ, அவனை பார்த்ததுமே அவளுடைய உலகம் சிரித்து போயிற்று. அதில் அவளும் அவனும் மட்டுமே இருந்தனர். ஒருவரின் கண்களே இன்னொருவர் எதையோ தேடிய பொருள் கிடைக்கும் முன் அவர்களே தொலைந்து போனார்கள். தவித்து போன வசுந்தரா, வா இந்து, லைப்ரரிக்கு போக வேண்டாமா என்றாள். அவளும் அவனும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மனமில்லாமலே பிரிந்தனர். அதான் அப்பவே சொன்னேன், இந்த வயசுல எல்லாம் ஊஞ்சல் சரிப்படாதுன்னு என்றாள் வசுந்தரா. அதுக்கென்ன இப்போ? என்ன கெட்டு போச்சு? கீழே விழுந்து உன் கை கால் உடைஞ்சிருந்தா? அதான் கீழே விழாம அவன் தூக்கிட்டானே என்று சொல்லி கலுக் என்று சிரித்தாள் இந்துமதி. சி, அசிங்கம், அவன் சரியில்லை, இனிமே அவனை பார்க்காத, எனக்கு அவனை பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை தினமும் பார்க்க போறேன் என்றாள் இந்துமதி கோபத்துடன். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எப்பவும் அவன் சரியில்லைன்னு உனக்கு பொறாம. இது மாதிரி என் அண்ணனை சந்திக்க முடியலங்கிற பொறாம. வசுந்தரா திடுக்கிட்டாள். தியாகராஜனை அவள் நேசிப்பது இவளுக்கு எப்படி தெரியும்? நீ என்ன சொல்ற
எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் எத்தனை பேருக்கு தெரியுமோ? கூட்டத்திலோ கும்பலிலோ கள்ளத்தனமா காதல் தூது விடுவது அது சரிதானாக்கும் என்று படபடவென பொரிந்தாள். பொன் விளையவே செய்தது. புன்சை நிலம் பொன்னாடை போத்திய பொன்னாக நாணத்துடன் தலை குனிந்து நிற்கும் அழகை அவளுடைய காதலன் மேகத்துடன் பார்த்து கொண்டிருப்பது அந்த ஊருக்கு புதிதல்ல. நீர்வளம் பெருகி நிலவளம் செலுத்திருந்த அந்த காலத்தில், அதாவது இந்துமதியும் வசுந்தராவும் சிறுமிகளாக இருந்த காலத்தில், ஊருக்குள் மின்சாரம் வந்திருக்கவில்லை. ஆனால் குழாய் தண்ணீர் கிடையாது. அநேகமாக எல்லார் வீடுகளிலும் கிணறு இருந்தது. கிணற்றுக்கு குளிர்ந்த நீரில் குளித்து செழித்து வளர்ந்த கூந்தல் அவ்வூர் பெண்களில் சொத்தாக இருந்தது. இளநரை என்ன, முதுநரைய கூட காணாதது அவ்வூர். அதிகாலையில் உழவு மாடுகளும் கறவை மாடுகளும் கழுத்தில் கட்டியிருக்கும் மணியை அசைத்து எழுப்பும் இன்னிசையோடு பறவைகளின் பாடல்களும் சேர்ந்து கொள்ளவே மிக ரம்மியமாக நாள் தொடங்கும். சாணி தெளிக்கப்பட்ட முற்றத்தில் பெண்கள் குளித்த தலையோடு குனிந்தமர்ந்து கோலமிடும் அழகை இந்த காலத்தில் காண முடியாதது அது மட்டுமா? பொழுது சாய்ந்து இருள் கவ்வியும் வேளையில் பஞ்சாயத்து ஊழியர் ஒருவர் தோளில் சாற்றிய சின்ன ஏணி மண்ணெண்ணெயை டப்பா நெருப்பு பந்தம் சகிதம் வந்து தெருமுனையில் இருக்கும் விளக்கு கம்பத்தில் ஏறி விளக்கேற்றுவார். மந்த வெளிச்சம் தோரணம் ஏற்றி தெருவை அலங்கரிக்கும் இரவின் வருகைக்காக. சாப்பிட்ட பின்னர் தெருவின் இறங்கி விளையாடுவார்கள் குழந்தைகள். அவர்கள் விளையாடாத விளையாட்டே இல்லை. ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் வட்டமாக நின்று கொண்டிருக்க, ஒரு குழந்தை வந்து யாரையாவது தொட்டு விட்டு போவான். தொட்டப்பட்டவன் வந்து தொட்டவனை பிடிக்கும் முன் தொட்டவன் வந்து வரிசையில் நின்றுவிட்டால் முன்னவன் அவுட். மாறாக தொட்டுவிட்டால் பின்னவன் அவுட். அந்த விளையாட்டின் போது அவர்கள் பாடுவார்கள், தீப்பெட்டி மெல்லவா மெல்லவா வந்து தொட்டுட்டு போ. பகலில் ஓய்வு நேரங்களில் பாண்டியும் தாயமும் விளையாடும் பெண்கள் இரவு வேலைகளை முடித்த பின்னர் திண்ணையில் அமர்ந்து கதை பேசுவார்கள். ஊர் வம்பு பாதியும் கட்டுக்கதைகள் பாதியுமாக பெண்களின் பொழுது இனிமையாக கழியும். கோயில் விழாக்கள், திருமண ஊர்வலம் போன்ற விசேஷங்களிலும் பெட்டர் மார்க்ஸ் விளக்குதான் உபயோகப்படுத்தப்பட்டது. நிழலும் ஒளியும் ஒடி பிடித்து விளையாட விழா கோலமாக நடக்கும். அழகே மின்சாரம் வந்துவிட்ட இந்த காலத்தில் காண முடியாததுதான். ராமநவமியின் பொழுது குழந்தை ராமனின் பல்லக்கு அம்மன் கோவிலில் இருந்து ஸ்ரீராமனின் கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும். இரவு 8 மணிக்கு புறப்படும் ஊர்வலம் பொம்மலாட்டம், கும்பாட்டம், கரகாட்டம் என்று பல ஆட்டங்களோடு ஸ்ரீராமன் கோவிலுக்கு சரியாக இரவு 12 மணிக்கு வந்து சேரும். கோவிலில் ஆராதனை முடிந்த பின்னர் ஊர் வாலிபவர்கள் நாடகம் நடத்துவார்கள். ராமலீலா, ராமராஜ்யம் என்று ஒரே மாதிரியான நாடகம்தான் என்றாலும் பார்க்க ஒவ்வொரு தடவையும் அது பரவசத்தை தருவதாக இருக்கும். விடிய விடிய நாடகம் பார்த்துவிட்டு அதிகாலையில் வந்து தூங்கும் விவசாயிகள் மறுநாள் காலை மெல்லதான் கண் விழிப்பார்கள். வழக்கமாக உற்சாகமும் ஆர்வமும் இன்று வசுந்தராவிடம் இல்லை. ஒரே எண்ணம்தான் அவளுடைய மனதை ஆக்கிரமித்து அலங்கழித்து கொண்டிருந்தது. அது தியாகராஜனை பற்றிய சிந்தனைதான். எட்டாத கனிக்கு ஆசைப்படாதே என்று சங்கர் உணர்த்திவிட்ட பிறகு வசுந்தரா அவனை மறக்கவே முயற்சி செய்தாள். அவனை பல வழிகளில் தவிர்த்து பார்த்தாள். தவிர்க்க தவிப்புதான் மேலோங்கியது. தன்னுடைய பாராமுகம் அவனை வருத்தி இருக்கும் என்ற பதப்பதப்பில் மீண்டும் அவனிடம் போய் மனம் ஒட்டி கொண்டது. தியாகராஜனை தன்னால் மறக்க முடியாது என்பதை உணர்ந்தாள். கிள்ளி எறிய முடியாதபடி மிக பெரிய விருட்சகமாக வளர்ந்து அவன் அவளை முழுவதுமாக ஆக்கிரமித்து இருப்பதை உணர்ந்தாள். இனி என்ன ஆகுமோ என்ற தவிப்பு ஏற்பட்டது அவளுக்கு. வீட்டு வேலைகளை விரைவில் முடித்துவிட்டு கோயிலுக்கு போக தயாரானாள் வசுந்தரா. கொட்டு சத்தம் பர்வதத்துக்கு தலைவலி தரும் என்பதால் அவள் வீட்டிலே இருந்தாள். சீக்கிரம் வந்துடு, நாடகம் பார்த்துட்டு இருக்காதே என்று சொல்லி வழி அனுப்பினாள் பர்வதம். இந்துமதியின் வீட்டை வசுந்தரா அடைந்த பொழுது அவளுக்காக கதவை திறந்த தியாகராஜன் உடனே விலகி வழிவிடாமல் அவளையே பார்த்து கொண்டு வாசலில் நின்றான். எத்தனை அழகா இருக்க வசுந்தரா, வழிவிடுங்களே, காலம் முழுதும் இப்படியே உன்னை பார்த்துக்கிட்டு நிக்கலாம் போல இருக்கு. ஐயோ,
பேசாம இருங்க, யாராவது பார்த்துட போறாங்க என்று முகம் சிவந்த வசுந்தராவின் கண்கள் தூதுவிட்டன. பார்த்துட்டு போகட்டும். நாம ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம். யாரும் எதுவும் சொன்னா தைரியமா சொல்லு, நாங்க 2 பேரும் கல்யாணம் செய்திக்க போறோம்னு என்று தன்னை அறியாமல் வாய்விட்டு புலம்பி விட்டான் தியாகராஜன். வசுந்தரா திகைத்து போனாள். கடவுளே, நிச்சயமாக யாராவது கேட்டிருப்பார்கள் என்று அச்சத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தாள். யார் கேட்டார்களோ இல்லையோ, தன் வீட்டு வாசலில் நின்றிருந்த சங்கர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்தே குரல் கொடுத்தான். அக்கா, அம்மா உன்னை சீக்கிரம் வர சொன்னாள். போய் சீக்கிரம் வந்துடுவது தான் உனக்கு நல்லது என்று மறைமுகமாக தியாகராஜனிடமிருந்து சீக்கிரம் அவள் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவுபடுத்தினான். சட்டென தன்னை சுதாரித்து கொண்டு ஒதுங்கி வழிவிட்டான் தியாகராஜன். வீட்டினுள் நுழைந்த வசுந்தரா அந்த அறையினுள் அவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை உணர்த்ததும், நாம ஒருத்தரை ஒருத்தர் மறந்து விடுவதுதான் நல்லதுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். கொட்டு மேளமும் புல்லாங்குழல் இசையும் வேறு பல வாத்தியங்களும் போட்டி போட்டுக்கொண்டு தம் திறமையை வெளிப்படுத்த காது செவிடாகும்படியாக ஒலி கிளம்பியது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை இந்த இசைக்கருவிகளில் உச்சஸ்தாய் சத்தம் இசையாக இனிமை சேர்க்காமல் வெறும் சத்தமாக ஓங்கி ஒலித்து தெரியப்படுத்தியது. வாலிபர்கள் பல்லக்கு முன்னால் ஆடியபடி செல்ல, பெண்கள் பட்டுடுத்தி பின்னால் செல்ல ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது. இவைகள் எதிலும் இரு தோழிகளின் மனம் லயிக்கவில்லை. இப்படி முகத்தில் அடித்தாற்போல் மறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டேனே, அவர் என்னை நினைத்திருப்பார் என்று வசுந்தராவும், கோவிலில் அவனை காண முடியுமா, அவனை பார்த்தானாக வேணும் என்று இந்துமதியும் நினைத்தபடி ஊர்வலத்துக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்தனர். நான் எப்படி இருக்கேன் என்று திடீரென கேட்டாள் இந்துமதி. இந்த புடவை எனக்கு நல்லா இருக்காடி, நீ எதை உடுத்தினாலும் நல்லாதான் இருப்ப, இயற்கை அழகியாச்சே என்றாள் வசுந்தரா. அதே சமயம் இந்துமதி தேடிய அவன் அவளுடைய கண்களில் பட, அதப்பார் அவனை, இதோ வந்துடுறேன் என்றபடி வசுந்தராவை விட்டுவிட்டு இந்துமதி சென்றாள். இந்துமதியின் அவனை கூட்டத்திற்குள் வசுந்தரா தேடிக்கொண்டு இருக்கையில் இந்துமதியும் கூட்டத்திற்குள் கரைந்து காணாமல் போனாள். அட, குழந்தைகளின் தேவதை கதைகளில் வருவதைப் போல் இவள் எப்படி மாயமாய் மறைந்து போனாள்? இவளை எங்கே போய் தேடுவது என்று குழம்பி போனவளாய் வசுந்தரா நின்று கொண்டிருக்கையில் உற்சவ ஊர்வலத்திலுள் ஊர் பெருசு மறக்காமல் சலசல பேச்சுடன் நடந்து கொண்டிருந்த பெண்கள் அவளை இடித்து தள்ளிவிட்டு முன்னேறினர். கூட்டத்தின் ஓரமாய் ஒதுக்கப்பட்ட வசுந்தராவை முரட்டுக்கரம் ஒன்று பற்றி இழுத்தது. எதிர்பாராத இந்த தாக்குதலால் நிலை குலைந்து போன அவள் அலறவாய் திறக்கையில் மற்றொரு கரம் அவளுடைய வாயை மூடியது. நிலை தடுமாறி பின்னுக்கு சாய்ந்த அவளை ஒரு உடல் தாங்கி கொண்டது. ஊர்வலத்தில் கடைசி ஆள் அவர்களை கடந்து சென்ற பின்னரே அவளுடைய வாய் விட்டு கரம் அகன்றது. நான் தான் வசுந்தரா என்றான் தியாகராஜன். அச்சத்தினால் படப்படுத்து கொண்டிருந்த நெஞ்சை ஆசுவாசப்படுத்தி கொண்டவள், என்னங்க இது என்றாள். அததான் நானும் கேட்கிறேன், என்ன இதெல்லாம், ஏன் அப்படி சொன்ன? நான் ஏன் உன்னை மறக்கணும்? என்ன உனக்கு பிடிக்கலையா என்று கேட்டான் அவன். பிடிக்காம இருந்தா இப்போ கத்தி ஊற கூட்டியிருக்க மாட்டானா? விஷயம் அதுவல்ல என்றாள் வசுந்தரா வருத்தத்துடன். உங்க அம்மா எதிர்பார்க்கிற பணத்தையோ நகை நட்டையோ எங்களால தர முடியாது. அதனால நம்ம கல்யாணம் நடக்க போவதில்லை. நம்ம கல்யாணம் நடக்கத்தான் போகுது. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை வசுந்தரா என்ற தியாகராஜன் தொடர்ந்து உறுதியான குரலில் சொன்னான். அம்மாவோ அப்பாவோ யாரும் நம்ம 2 பேருக்கும் இடையே வர முடியாது என்று. சொல்றது ரொம்ப சுலபமுங்க. உங்க அம்மா ஒரு கையிலேயே விஷயத்த வச்சுட்டு, இதை நான் குடிச்சிட போறேன், இப்போ சொல்லு, உனக்கு அம்மா வேணுமா வசுந்தரா வேணுமான்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க என்று அவள் கேட்கும் பொழுது அவன் பதில் சொல்ல திணறினான். அவனால் எந்த பதிலையும் சொல்ல முடியாது என்பதை உணர்ந்த வசுந்தரா அவனை திகைத்து திணற வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்றாள். மறுநாள் காலை வீட்டு கொல்லையில் கிணற்றடியில் நீர் திரைக்க வசுந்தரா செல்கையில் பக்கத்து விட்டு பின்முற்றத்தில் நின்று தன்னை தேடிக்கொண்டிருந்த தியாகராஜனின் பார்வை சந்திக்கும்.
வலுவின்றி தலை குனிந்தபடி தன் வேலையில் ஈடுபட்டாள். அவனுடைய பார்வை வெகு நேரம் இவளை துளைத்து கொண்டு இருப்பதை அறிந்தும் அறியாதவள் போல் நடந்து கொள்ள கஷ்டமாக இருந்தது. மனமே, இதற்கு பழிகொள். இனிமேல் உன் வாழ்க்கை இப்படிதான் கடலலை துரும்பாக தவிக்கப் போகின்றது. உறக்கமற்ற இரவுகளையும் கண்ணீரில் நனைந்த தலையணைகளையும் பார்க்கப் போகிறது என்று தன் மனதை கடுமையாக கண்டித்து அதற்கு கடிவாளமிட்டாள். கடிவாளத்தை பிரித்தெடுத்துவிட்டு விடுதலை பெற துடித்த மனதை அடக்கியபடி வீட்டிற்குள் போக திரும்பிய வசுந்தராவே, இங்கே வா என்று இந்துமதி கிசுகிசுத்த குரலில் அழைப்பது கேட்டது. குட்டிச்சுவற்றில் மறுபக்கம் இந்துமதி நின்றிருந்தாள். இவள் அருகில் சென்றதும், ஏண்டி வசு, அந்நேரம் தோட்ட கூப்பிட்டு இருக்க, கவனம் எங்க என்று அதட்டினாள். நேத்து என்ன அம்போன்னு தனியா விட்டுட்டு எங்கடி போய் தொலைஞ்ச? வசுந்தரா அவளை வியப்புடன் பார்த்தாள். நல்லா இருக்கு கூத்து. அம்போன்னு என்ன தவிக்க விட்டுட்டு போனவன் நீதான். உன்னை எங்கெல்லாம் தேடுவது? கடைசியில களைச்சு போய் தனியா வீட்டுக்கு போன. நீதான் அவனை கண்டு. சரி சரி கத்தாத, நான் சொல்றத கவனமா கேளு. சாயங்காலம் லைப்ரரிக்கா? நான் இன்னும் புஸ்தகத்தை வாசிச்சு முடிக்கல. அசடே, லைப்ரரி ஒரு சாக்கு போக்கு தான். வழக்கம் போல் நாம ஒன்னா போக போறோம். நான் அவனை பார்க்க போவேன். நான் திரும்பி வர வரைக்கும் எனக்காக லைப்ரரியில காத்துக்கிட்டு இருக்க போற. நான் வந்ததும் 2 பேரும் ஒன்னா திரும்பி வரோம். அடி பாவி, வேணாண்டி. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வேலையெல்லாம் வேண்டாம். அவன் யார், எந்த ஊர், எப்படிப்பட்டவன் எல்லாம் தெரியாது. அவனை போய் மெல்ல பேசு. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சந்திக்க போறேன். வசுந்தரா திகைத்தாள். இந்துமதியின் கண்களிலும் சுரலிலும் தெரிந்த மயக்கம் அவளை அச்சுறுத்தியது. இது சரியில்லை என்று நினைத்தாள் அவள். இதை அவளுடைய வீட்டாருக்கு தெரியப்படுத்தியே ஆக வேண்டும். எப்படி தெரியப்படுத்துவது? வெகு நேரம் வாசகசாலையில் தோழிக்காக காத்திருந்தாள் வசுந்தரா. இவளை இன்னும் காணவில்லையே. அவனை பார்க்க இவள் எங்கே போயிருப்பாள்? அதை கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ள தோன்றாமல் போய்விட்டதே. இப்பொழுது எங்க போய் தேடுவது அவளை என்று பலவாறு எண்ணி குழம்பினாள். இந்த குழப்பத்துடன் புத்தகங்களை மாற்றாமலே வாசகசாலையை விட்டு வெளியேற தொடங்கினாள். அவளை கவனித்து கொண்டிருந்த லைப்ரரியன், ஏமா புஸ்தகத்தை மாத்தலையா என்று கேட்டார். ஏதோ பெயருக்கு 2 புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அவசரமாக கிளம்ப எத்தனிக்கையில் அவர் ரெஜிஸ்டரில் எழுதலையாமா என்று நினைவுபடுத்தினார். புத்தகத்தை அவரிடம் கொடுத்து ஆவண செய்த அவளை அவர் கேட்டார், உன் சிநேகிதை வரலையாமா? 2 பிறவி மாதிரி சேர்ந்தே இருப்பீங்களே என்று. வசுந்தரா அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லாமல் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி நடக்கையில் அவர் அவளை அழைத்தார். நீ எடுத்த புஸ்தகம் இங்க இருக்கு. திரும்பி தந்த புஸ்தகத்தையே தூக்கிட்டு போறியே. இந்த பதட்டம் கூடாது. ஆக்கிறவர்கள் சந்தேகப்பட வைத்துவிடும் என்று நினைத்த அவள் வலுக்கட்டாயமாக வரவழைத்து கொண்ட புன்னகையுடன் சரியான புஸ்தகங்களையே எடுத்துக்கொண்டு நிதானமாக நடந்து வாசகசாலைக்கு வெளியே வந்தான். வெளியே வந்ததும் என்ன செய்வது என்பது அவளுக்கு புரியவில்லை. எங்கே போய் இந்துமதியை தேடுவது என்பதும் தெரியவில்லை. அவள் சிந்தனையுடன் நின்று இருந்த பொழுது சட்டென ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. இது தியாகராஜன் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பும் நேரம். அவனை சந்தித்து விஷயத்தை சொன்னால் என்ன? ஆம், அதுதான் சரி. வேறு யாரிடமும் சொல்ல முடியாது. பரமேஸ்வரிடமும் சொல்லும் தைரியம் இல்லை. கௌசல்யாவிடம் சொன்னால் இவளைதான் காரணமாக்கி குற்றச்சாட்டுப்படுவார்கள். ஏற்கனவே அவள் ஏழை என்பதால் கௌசல்யாவுக்கு அவளை பிடிக்காது. இந்துமதியின் தோழி என்கிற ஒரே காரணத்தால் தான் அவளுடைய வீட்டில் நுழைய வசுந்தராவுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. வசுந்தரா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வரும் சாலையில் வேகமாக நடந்தாள். அவள் எதிர்பார்த்தபடி தியாகராஜன் மோட்டார் சைக்கிளில் வந்தான். வசுந்தராவை அங்கே கண்டு திடுக்கிட்டான். ஏன் வசுந்தரா, இங்க என்ன செய்யற? ஏதாவது பிரச்சனையா? உங்களை பார்த்து பேச வந்தேன்.